என்னது இது? சாட்டர்டே அதுவுமா நம்ம வீட்டில் பிரியாணி ஸ்மெல் வருது. போதும்டா. இந்தடா டீ சாப்பிடு. வேணாம், நீ சாப்பிடு. சாப்பிடு. இந்தா உனக்கு வெள்ளை பிடிக்கல, நீ சாப்பிடு. டீ சாப்பிடுறா. சாப்பிடு. ரெடி, சனிக்கிழமை வேற தானே உட்காந்து சிக்கன் சாப்பிட்டு இருக்க? இல்லைங்க, தம்பி ஆசைப்பட்டான், அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆர்டரா? அப்ப எனக்கு எங்கடி சாப்பாடு? உங்களுக்கு தயிர் சாதம் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, இந்த ஆளா? திருட்டு பண்றாங்க. சரக்கு. ஏண்டி? ஏய், எங்க பாட்டிலோட ஓடுறான்? இங்க வா, இங்க வா. அவன் மேல பாட்டில் எடுத்து போற, நீ பாத்து தானே? சரக்கு பாட்டில் எடுத்து பாத்தல? பாத்தல? இல்லண்ணா. சொல்லு. என்ன ஆச்சுங்க? ஏய், சரக்கு அடிக்கிற நீ வீட்ல உன் தம்பி? ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிருப்பான். இப்ப பாரு, சரக்கு அடிக்கிற திங்கிங் இருந்தா இப்படிதான். ஜூஸா? ஐயோ, இடிக்குதே. அடி தப்பிச்சோண்டா. நம்மள ஏமாத்துறாங்க. மாட்டுவான் எப்பயாச்சு. தனி கத்தாது கால வேலை. என் தம்பி சென்னைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வரானா. ஆனா என்ன, ஃப்ரெண்ட் வீட்ல தங்குறானாமா. ஃப்ரெண்ட் வீட்ல எதுக்கு? நம்ம வீட்ல தங்கலாம்ல. அப்போ வேற ஊர்ல இல்ல, நமக்கு துணையாவது இருக்கும். ஓகே ஓகே. அக்கா, தம்பி வா. சுச்சோ, இப்பதான் நீ சொன்ன, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டான். என்னக்கா வெறும் தோசை மட்டும் தானா? ஓ, பூரிமா, கிச்சடி, கேசரி வேற. ஏண்டி டிஃபனே செய்யல? என்ன அது உங்களுக்குங்க. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடு. மாமா இதோ வந்துட்டேன். மாமா, இன்னும் காலையிலேயே வேலைக்கு போறீங்க? என்னம்மா, உங்க தங்கச்சி இங்கதான் இருக்காங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ் போறீங்களா இல்ல காலேஜ் படிக்கிறீங்களா? கேப் வந்துச்சு நினைக்கிறேன். போ மாமா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போங்க. எனக்கு டைம் இல்ல, நான் போனோம். Am I a joke to you? ஹாய். என்ன? ஆ. ஆமா, 4 நாள் ஃபோன் எடுக்கலனா உன் இஷ்டத்துக்கு கிளம்பி வந்துருவீங்க. ஏய், நான் உன்னை பார்க்க வந்தேன், இன்டர்வியூ வந்தேன்டி. சும்மா நடிக்காத. இங்க இருக்கிற இருக்க நம்ம லவ் மேட்டர் தெரியட்டும். அப்படி இருக்கு உனக்கு. ஏய், லவ் சொல்லிட்டு போ. ஹாய். Pa, what about my exam fees, Pa? Pa, do you know how much important is this? English. How can you be so careless, Pa? This is my career. ஏய், இங்க வாடி. என்னடி? என்னங்க? இங்க பாரு, ஆபீஸ் கிளம்ப டைம்ல உள்ள உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கான். Time is money, Pa. டைம் இஸ் மணி பா. படம் முடிஞ்சு இன்டர்வல் அப்பதான் வெளியே வருவான் போல. அக்கா, என்னடா? டி நகர் எப்படி போறது? இன்டர்வியூ ஏதாச்சும் அட்டென்ட் பண்றியா என்ன? இன்டர்வியூலாம் இல்ல, பசங்க சும்மா ஷாப்பிங் கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வரலான்ட்டு. அப்படியா? சரி, டிவி பக்கத்துல மாமா வண்டி சாவி இருக்கும், எடுத்துட்டு போயிடு. எடுத்து போவா. சரி, ஓகே. டேய் தம்பி, என்னக்கா? இந்த பத்திரமா போ. இந்தா எதுக்கு காசுலாம்? புடிடா. சரி, போயிட்டு வரேன். பாத்து என்ன போயிட்டு சமைச்சு? வா. பாத்து போ. சரி. பை.
பை பை. எடுங்க நீ. காலேஜ் இல்லையா? இல்ல அண்ணி, இனிமே செமஸ்டர் லீவ். அதுக்குள்ளயா? கா மாமா உன்னை கூப்பிட்டாரு பாரு. இல்லையேடா. கூப்பிட்டாரு போக்கா. வர வர உனக்கு காது கேட்க மாட்டேங்குது. வேலையே இல்ல. என்ன தர மாட்டேன். சிவா படி. ஐயோ கத்தாதீங்க. ரூம் ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. நானும் பேக் ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்லனா. இந்த வீட்ல வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்காது. வெளிய அர்ஜென்ட்டா போறேன்னு தெரிஞ்சோம். சாவி மட்டும் கிடைக்காம கடவுளே, விட்டோம். வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. கத்தாதீங்க. ஆனா நானும் எல்லா இடத்தையும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. அப்ப எங்க போய் சாவி? தெரியல. என்னங்க மாமா சாவி? ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இங்க எதுக்கு வந்திருக்க? ஒரு நாளாச்சும் இன்டர்வியூ போனியா நீ? எங்கடா போற? டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. டேய் எங்கடா போற? இன்டர்வியூக்கு. அவனை பார்த்தா இன்டர்வியூ போற மாதிரியா இருக்கு. அவன்லாம் கண்டிப்பா போவான், நீங்க அமைதியா இருங்க. நீங்க எங்க போறீங்க? தம்பி 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 கை எடுங்க தம்பி. மாமா. அக்கா திடீடா நான் இன்டர்வியூக்கு போயிட்டு தம்பி தான் தம்பி வருவேன். தம்பி. என்ன மாமா? இன்டர்வியூ தானே போறீங்க? ஆமா மாமா. இன்டர்வியூக்கு ஃபைல் ரொம்ப முக்கியம். சாரி மாமா. வேலையோட வர மாமா. போங்க போ. அவன் அக்கா விட முட்டாளா இருக்கான். குடும்பமே இப்படிதான் போல. என்னடா போயிடுச்சா? ஆமா வில் கெட் பேக் டு யூன்னு சொல்லிட்டான். நான் பண்றது? சரி விடு. இந்த என்னடா இது? பிரிச்சு பாரு. ஹே பர்ஃபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சுடா சாப்பிட்டு. தெரியும். மாமா அப்போ உன் மேல ரொம்ப டென்ஷனா இருந்தாரா? அப்படியே திட்டி மேனேஜ் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் நான் எடுத்துக்கல. சாப்பிடு. சரி இந்த நீ எடுத்துக்கோ. என்ன தெரியுது? என்ன? அவன் Dress. வயசு பொண்ணு இருக்க வீட்டுல இதான் துணி காய போற லட்சணமா? முதல்ல ஃபேக்ல கைட்டு ஏறி சொல்றீ. ப்ராஜெக்ட் ஃபைல காணோம். ஏய் மௌனி, மௌனி, ஏங்க சும்மா நோயினேன்னு கத்திட்டே இருக்கீங்க? யார் என் லேப்டாப் எடுத்தா? என் தம்பி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏதோ ரெஸ்யூம் பண்ணுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணான். ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் காணோம் இங்க. அட அங்கதான் இருக்கும், தேடி பாருங்க. காணோமா? போச்சு, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து நடக்க போதோ. என்ன மாமா காலைல இருந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஃபைல்ஸ்லாம் காணோமா? சும்மா இரு. மாமா சொல்ல மாட்டேன். நான் தான் கஷ்டப்பட்டு ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணி நல்ல படம் திரௌபதி இறக்கி வச்சிருக்கேன். நான் என்ன பார்க்கல. டெலிகிரீட் பண்றாத சொல்லி வை. போச்சா? கா ம் எப்படி அந்த ஆளோட இருக்க? எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் சிடு சிடு சிடுன்னு இருக்காரு. அப்படிலாம் இல்லடா. என்னதான் எனக்கு குழந்தை இல்லை, எந்த வேலையும் செய்ய தெரியல, நான் அவங்க வீட்டில் 1000 குறை சொன்னாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. நான் அவரையும் அவர் என்னையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். வெளியே பார்க்குறவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது இதை பற்றி. என்ன முருங்கைக்கீரை தான் தேடிட்டே இருந்தேன் அவருக்கு பிடிக்கும்ட்டு. எங்கேயுமே கிடைக்கலடா தம்பி. ஐடியா. டேய் எங்கடா ஓடுற? இந்தா எப்படிடா? மார்க்கெட் என்ன எப்படி கிடைக்கும்? அதான் பக்கத்து வீட்டில் இருக்கே. பூண்டு இன்னும் இருக்கலையா? என் தம்பி சின்ன வயசுல எவ்வளவு விளையாட்டுத்தனமா இருப்பான்னு தெரியுமா? இப்போ மட்டும் எப்படி இருக்கான்? இப்போ விளையாட்டுத்தனமா தான் இருக்கான். ஏன் சீரியஸா பேசுறீங்க? வேற என்ன? இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு மேனஸ் இல்ல, பேசிக் டிசிப்ளின் இல்ல, துணியை கண்ட இடத்துல காய போடுறான், லேப் எடுத்து என்னென்னோ பறந்து பண்றான். ஒரு மண்ணு வரல. என்ன மண்ணு வரல? சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். சின்ன பையனா அறிவு வளரல? உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கல? இப்ப ஏன் வீட்டை தேவையில்லாம இழுக்கிறீங்க? வேற என்ன? அறிவு இருந்தா எப்பயும் வேலை கிடைச்சிருக்கும். அதனாலதான் அவன் இங்க வேலை தேட தான் வந்திருக்கான். வேலை தெரியும், நான் பார்க்கவே இல்லையம்மா. எப்பவுமே வீட்டுல தான் இருக்கான், சும்மா தான் இருக்கான். நீங்க இல்லாதப்போ அவன் போய் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண சரியா? அவனை பிடிக்காதுன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமாடி பிடிக்கலடி. என்ன இப்போ? அவன் இருக்குது பிடிக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதான் சொல்லிட்டேனே பிடிக்கல, அவன் இருக்குது பிடிக்கல. அப்புறம் என்ன? அவன் வந்தது பிடிக்கல அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அவன்
சொல்ல விட்டா தானே. அக்கா பிறந்ததுலேருந்து ஏஜ் இருக்க பாட்டி கூட இருப்பாங்க, அப்புறம் அம்மா எல்லாத்துக்கும் கூட இருப்பாங்க சப்போர்ட்டாக. அப்புறம் லைஃப்பில் ஒருத்தி ஒய்ஃப்னு வருவா, அவளும் கூட தான் இருப்பா. ஆனால் இந்த 3 ஸ்டேஜ்லேயுமே அக்கான்னு ஒருத்தி தான் லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாள். எனக்காக நீ எல்லாமே பண்ணியிருக்கக்கா. அக்கா நான் இங்கே வந்ததே ரேஷ்மியை பார்க்க தான். நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் உனக்கும் நமக்கும் சண்டை வந்துடும் போல இருக்கு. அப்படிலாம் இல்லடா. பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அவன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். எனக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிடும். கிடைச்சோடனே கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். நான் கிளம்புறேன். டேய் அழுகாதிரி. உன் தம்பி நல்லவன் தான், ஆனால் இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டி. ஆனால் நம்ம இன்னும் செல்ல கொடுத்தா இப்படியே தான் கெட்டு போவான். அவனே என் தங்கச்சி லவ் பண்ணுறது எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் வெளியே வேலை பொறுப்புன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோடு போயிருக்கான். என்னை நம்பு, உன் தம்பி கண்டிப்பாக நல்லா வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய் நீ இன்னும் போகலையா?